பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் நிறைய காரியங்களை முடிவெடுக்கிறோம், நிறைய விஷயங்களை நம்ம முடிவெடுத்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்முடைய லைஃப்ல மேஜர் டெசிஷன்ஸ், மைனர் டெசிஷன்ஸ்ன்னு சொல்லி நிறைய முடிவுகள் எடுக்கிறோம். பட் அந்த முடிவுகளை கர்த்தரிடம் ஆலோசனை கேட்கிறோமா? இப்ப நம்ம என்ன செய்யணுன்றதை முடிவு பண்றது, அது தேவனுடைய சித்தத்தை அறிந்து நாம் செய்யணும். தேவனுடைய சித்தத்தை குறித்து நம்ம நிறைய பைபிள் ஸ்டடீஸ்ல பல சகோதரர்கள் மூலமா நீங்க கேட்டிருக்கிறீங்க. பட் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாம் தேவனிடம் ஆலோசனை கேட்கிறோமா? தி கவுன்சில் ஆஃப் காட் என்று வேதத்தில் பல இடங்கள்ல நூற்றுக்கணக்கான வசனங்கள்ல பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆலோசனை என்று எழுதியிருக்கிறது. அந்த ஆலோசனையை நாம் கேட்டு செய்கிறோமா என்று நம்மை நாமே நிதானிக்கிறவர்களாக இன்றைய வசனங்களை கவனித்து கேட்கலாம். சங்கீதம் 1 அதிகாரம் வசனம் 1-2 வரைக்கும் வாசிக்கலாம். Psalm 1st chapter verses 1-2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், நம்ம யாருடைய ஆலோசனையில நடக்கணும்? கர்த்தருடைய ஆலோசனையில நடக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா துன்மார்க்கர் ஆலோசனை கொடுக்கத்தான் செய்வாங்க. அப்படின்னா அந்த துன்மார்க்கருடைய ஆலோசனைய நம்ம செஞ்சுதான் பார்க்கலாமேன்னு சொல்லி நம்ம ட்ரை பண்றோமா? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதத்தில் உங்களுக்கு தேவனுடைய ஆலோசனைகள் இருக்கிறது. இந்த கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் எதை செய்தாலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி செய்யாமல் தேவனுடைய ஆலோசனையின்படி செய்யணும். இந்த ஆலோசனை என்பது ஒரு காரியத்தை எப்படி செய்யறது, ஆண்டவரே நான் இதை செய்யணும்னு நினைக்கிறேன், இது உங்களுக்கு விருப்பமா இல்லையா, உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு தேவனுடைய சித்தத்தை கேட்கிறோம். தேவனுடைய சித்தம் தெரிந்திருந்தாலும் இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தேவனுடைய ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே உங்க சித்தம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, பட் இதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல, உங்களுடைய ஆலோசனையை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி தேவனுடைய ஆலோசனையை நம்ம கேட்கணும். நீங்க சுவிசேஷ புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது ஆலோசனை சங்கம் என்கிற ஒரு விஷயத்த வாசிச்சிருப்பீங்க. கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன் அப்படின்னு சொல்லி அரிமத்தியா யோசேப்பை கர்த்தர் சொல்லி இருந்தார். சோ கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன் சொல்லி ஏன் அரிமத்தியா யோசேப்பை சொல்றாருனாக்க, எல்லாருமே இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்ல அந்த ஆலோசனைய அவன் ஒருத்தன் மாத்திரம் ஏத்துக்கல. அவன் ஒருத்த மாட்டான் இதுக்கு சம்மதிக்காததுனால அவனை பார்த்து கர்த்தர் பேசும் பொழுது கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று அரிமத்தியா யோசேப்பை பத்தி 4 சுவிசேஷத்திலும் அவனை குறித்து கர்த்தர் எழுதியிருக்கிறார். ஏன்னா நிறைய துன்மார்க்கருடைய ஆலோசனைய அவன் கேட்கல, அவன் அதுக்கு இணங்கல. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அநேக ஆலோசனை சங்கத்தார் எடுத்த முடிவை அவன் ஒருத்த மாட்டம் ஒத்துக்கவே இல்லை. இதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். அநேகர் அந்த ஆலோசனைக்கு ஒத்து போயிருந்தாலும் அரிமத்தியா யோசேப்பு ஒருத்தன் மட்டும் அந்த ஆலோசனைக்கு அவன் ஒத்துக்கவே இல்லை. அதனாலதான் அவனுடைய பெயரை கர்த்தர் கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று 4 சுவிசேஷத்துல அவனை குறித்து எழுதி இருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 32:8. Psalm 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு காரியத்திலும் ஆலோசனை சொல்வதற்கு அவரு ரெடியா தாங்க இருக்கிறாரு. பட் அந்த ஆலோசனை கேட்கறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா? அந்த ஆலோசனைகள் உங்களுக்கு வேதத்திலிருந்து கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆவியில அந்த ஆலோசனையை உணர்வீங்க. அப்ப இந்த ஆலோசனையை கேட்கறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா? ஒவ்வொரு காரியத்தை செய்யறதுனாலும் ஆண்டவரை இதை எப்படி செய்யறது எனக்கு தெரியாது, சொல்லிக் கொடுங்க, இது உங்களுடைய சித்தம் என்ன அப்படிங்கிறது அவருடைய தீர்மானத்தை தெரிந்து கொள்வதற்கு அவருடைய சித்தத்தை கேட்கிறோம். இந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை குறித்து நம்ம நிறைய பைபிள் ஸ்டடீஸ்ல கேட்டிருக்கிறோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். அவருடைய சித்தத்தை நம்ம தெரிந்திருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்றப்ப தேவனுடைய ஆலோசனையின்படிதான் அவருடைய சித்தத்தை நாம எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ப அதனாலதான் கவுன்சில் ஆஃப் காட் அப்படின்றது பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் நிறைய வசனங்கள்ல தேவனுடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை என்று எழுதி இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி நம்ம செய்தோம்னு சொன்னாக்க அது நலமா இருக்கும். ஆலோசனை இல்லாம நமக்கு நாமளே முடிவு எடுத்துட்டு
எனக்கு இது ரைட்டா படுது, நான் இதை செய்யறேன்னு சொன்னோம்னாக்க நிறைய நேரங்கள்ல அது தப்பாதான் போய் முடிஞ்சிருக்குது. ஸோ நம்ம வாழ்க்கையில வந்துட்டு அந்த ஃபெயிலியரான முடிவுகள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஃபெயிலியரா முடிஞ்சதெல்லாம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் கர்த்தர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டிருக்க மாட்டோம். கர்த்தர்கிட்ட வந்துட்டு அவருடைய சித்தம் என்னதுன்றதை நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். அவருடைய ஆலோசனையை நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஸோ அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுதுதான் அவருடைய சித்தம் என்னது, அதை எப்படி செய்யறது, இது எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். ஸோ கர்த்தர் என்ன சொல்றாரு, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்றாரு. நானே உனக்கு போதிப்பேன்னு சொல்றாரு. அப்படின்னா இதெல்லாம் எப்ப நடக்கும், நம்ம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருந்தாக்க நம்மை பார்த்து பாக்கியவான்னு சொல்லுவாரு. நானே உனக்கு போதிக்கிறேங்கிறாரு, என்னுடைய வழியை வந்துட்டு உனக்கு காட்டுவேன்றாரு. அதுபோல நானே உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் வந்துட்டு சொல்றாரு. இந்த ஆலோசனை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தருடைய ஆலோசனை இல்லாம நீங்களே வாழ்க்கையில வந்துட்டு நீங்க எடுத்த மேஜர் டெசிஷன் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது, ஃபெயிலியர் ஆனது, ரெண்டத்தையுமே ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி பாருங்க. சக்சஸ்ஃபுல்லா இருந்தது எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய ஆலோசனையின்படி நடந்திருக்கும். பட் ஃபெயிலியர் ஆனது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய சித்தத்தை வந்துட்டு நம்ம ஜெபத்துல கேட்டிருந்திருக்க மாட்டோம், அவருடைய ஆலோசனையை வந்துட்டு கேட்டிருக்க மாட்டோம். அதனாலதான் அது ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கும். வாசிக்கலாம் சங்கீதம் 16:7, Psalm 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ரா காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆமென். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்படின்னா நம்ம ஆலோசனை கேட்கிறோம், அந்த ஆலோசனை நல்ல ஆலோசனை அவர் கொடுக்கிறாரு, அதன்படி ஒரு காரியத்தை வந்துட்டு நல்லபடியா செஞ்சு முடிச்சிடுறீங்கன்னு சொன்னாக்க அந்த ஆலோசனையை தந்த கர்த்தரை நாம் துதிப்பதற்கு கடமைப்பட்டவர்களா இருக்கிறோம். நமக்கு எவ்வளவு காரியங்கள்ல வந்துட்டு அற்புதமான ஆலோசனைகளை கொடுக்கிறாரு. பழைய வாழ்க்கையில வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆலோசனைகள் கேட்கணுன்றது தெரியாட்டி கூட நம்ம மனம் திரும்பிய பிறகு எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆலோசனையை நம்ம கேட்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னாக்க நிறைய ஆலோசனைகள் இப்ப இந்த ரீசன்ட் இயர்ஸ்ல நல்ல ஆலோசனைகளா கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அதற்கு நன்றி சொல்லும் வகையில வந்துட்டு கர்த்தரை நாம் துதிக்கிறோமா, நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமா, நம்மளோட வாழ்க்கையில சரியான ஆலோசனை கொடுத்து சரியான போதனை கொடுத்து அற்புதமா வழி நடத்திட்டு இருக்கிற கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்று எழுதி இருக்கிறது. ரா காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். வாசிக்கலாம் சங்கீதம் 33:11, Psalm 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். சோ கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையாக இருக்கிறது? சோ கர்த்தருடைய ஆலோசனை அது நித்திய காலமான ஆலோசனையாக இருக்கிறது. அப்ப எப்பொழுதுமே வந்துட்டு எவர்லாஸ்டிங் பர்ஃபெக்டான ஆலோசனைகளை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அப்படின்னா மனிதனுடைய ஆலோசனைகள் எல்லாம் வந்துட்டு இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு லாஜிக்ல தான் இருக்கும். ப்ராக்டிக்கலா இது ஒத்து வரும், ப்ராக்டிக்கலா இது செயல்படும்னு சொல்லி இருக்கும். பட் கர்த்தருடைய ஆலோசனைகள் அது நித்திய காலத்திற்கும் வந்துட்டு பர்ஃபெக்டான ஆலோசனைகளை அவர் கொடுக்கறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறார். அப்படின்னா அதை நம்ம எந்த அளவுக்கு தேடுறோம்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கிறவர்களா இருப்போம். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா இல்லையான்றது எனக்கு தெரியல, இதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியல, நீங்க உங்களுடைய ஆலோசனைகளை எனக்கு கொடுங்க, இதுக்கான ஸ்டெப்ஸ் என்னது, இதை எப்படி வந்துட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்றது எனக்கு தெரியலன்னு சொல்லி கர்த்தர்ட்ட வந்துட்டு நமக்கு தெரியாத காரியங்களை நம்ம கேட்கிறோமா இல்லையா? அது ஆவிக்குரிய விஷயமா இருக்கட்டும், இல்ல இந்த பூமிக்குரிய விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் அதை நம்ம செய்யணும்னு சொல்லி கர்த்தர் ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. வாசிக்கலாம் சங்கீதம் 139:17, Psalm 139:17. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஆமென். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். கர்த்தருடைய ஆலோசனைகள்லாம் எப்படிப்பட்டது? அருமையான ஆலோசனைகள் என்று எழுதியிருக்கிறது. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். கர்த்தர்கிட்ட நிறைய ஆலோசனைகள் இருக்குது. அவர் ஆலோசனை கர்த்தா என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அவருடைய நாமம் என்னது? ஆலோசனை கர்த்தா. அப்ப ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நிறைய ஆலோசனைகள் இருக்கிறது. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். சோ இந்த அருமையான எண்ணில் அடங்காத ஆலோசனைகளை வந்துட்டு நம்ம கேட்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்தந்த காரியங்களை செய்வதற்கு எனக்கு கிருபையா வந்துட்டு எனக்கு ஆலோசனை கொடுங்க, நம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, சித்தத்தை வெளிப்படுத்திட்டு அந்த சித்தத்தை எப்படி செய்யறது அப்படிங்கிற அந்த ஆலோசனை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கிறோமா, இல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நாமளே முடிவெடுத்து நம்முடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும்
நம்மளை யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம், இல்ல நேத்து என்ன பண்ணோம், முந்தானேத்து என்ன பண்ணோம், போன வாரம் என்ன பண்ணோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிற பிள்ளைகளா நாம இருக்கிறோமா, இல்ல குடும்பத்தாரா அப்படி நம்ம ட்ரெயின் பண்றோமா? பெற்றோரா நீங்க இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகளை நம்ம ட்ரெயின் பண்றோமா இல்லையான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். வாசிக்கலாம் சங்கீதம் 73 வசனம் 24. Psalm 73 verse 24. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆமென். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்ன நடக்கும்? என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். கர்த்தர்ட்ட நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா முடிவு எப்படி இருக்கும்? மகிமையிலே நம்மை எடுத்துக்கொள்வார். அவரோட கூட 2ஆம் வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப கர்த்தருடைய ஆலோசனைய முதல்ல நாடி தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். நீங்க உங்களுடைய வேலையை செஞ்சாலும், பிள்ளைகளோட படிப்பா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு ஆவிக்குரிய காரியமா இருக்கட்டும், ஒருத்தட்ட சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவரே என்னைக்கு போறது, எத்தனை மணிக்கு போறது, எல்லா விஷயத்தையும் ஆலோசனை கேட்கணும். இல்ல அவங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியாது, எனக்கு வசனத்தின்படி நீங்க சொல்லிக் கொடுங்க, அவங்க இவ்வளவு சந்தேகங்கள் கேட்டிருக்கிறாங்க, இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்டோம்னா அற்புதமா அவருடைய சித்தத்தை மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செயல்படுத்துறதுன்னு சொல்லி அவர் ஆலோசனை சொல்லி கொடுப்பார். நிறைய நேரம் நம்ம ஒரு டெட் எண்ட்ல போய் நின்றுப்போம் இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஒரு விஷயத்தை எடுத்து இருந்திருப்போம், அது நம்மளால முடிஞ்சிருக்காது, அது ஒரு டெட் எண்ட்ல முடிஞ்சு அது ஃபெயிலியர் ஆனாலும் 4 பேர் அதை பார்த்து இருந்திருப்பாங்க, ஒரு அவமானமா கூட இருந்திருக்கும், அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த காரியத்துக்கு மூவ் ஆன் ஆயிருந்திருப்போம். அப்படின்னா அந்த டெட் எண்ட்ல நின்ன சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் யோசிச்சு பாத்தீங்கன்னாக்க நம்ம கர்த்தர்ட்ட ஆலோசனையே கேட்டிருக்க மாட்டோம். அவருடைய சித்தத்தை அறியாதவர்களா நிறைய நேரம் நம்ம செயல்பட்டு இருப்போம். அதனாலதான் கர்த்தர் என்கிட்ட நிறைய ஆலோசனைகள் இருக்கிறது, அதை கேட்டுக்கொன்னு சொல்லி சொல்றார். ஏன்னா ஃபைனலா என்ன நடக்கும்ன்றது கர்த்தருக்கு தெரியும் இல்லைங்களா? முன்கூட்டியே ஏன் அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும்னா இதனுடைய எண்ட் ரிசல்ட் என்ன, இது செஞ்சா சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா நடக்காதா, இது கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியுங்க. சோ எண்ட் ரிசல்ட் ஏற்கனவே தெரிஞ்சதுனால முன்கூட்டியே கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்பது நமக்கு நல்லது. கர்த்தர் இந்த எண்ட் ரிசல்ட் பத்தி என்ன பேசுறாருன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஏசாயா 46:10 வாசிக்கலாம். ஏசாயா 46:10. அந்தரத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும் அப்படிங்கிறார். பின்னாடி நடக்க போறதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லிடுவேன் கர்த்தர் சொல்றார். ஏன்னாக்க கர்த்தருடைய ஆலோசனை எப்பொழுதுமே நிலை நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை வந்துட்டு எப்படிப்பட்டதா இருக்கிறது? அனாதியா இருக்கக்கூடிய ஆலோசனைகளா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய ஆலோசனைகள் எப்பொழுதும் தலைமுறை தூரம் நிற்கக்கூடிய ஆலோசனைகளா இருக்கிறதுனால அவர் அதனாலதான் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அவர் எல்லாவற்றையும் அறிவிக்கிறார். இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடைய ஆலோசனை நிலை நிற்கும்ன்றார். அப்ப கர்த்தருடைய என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடிய ஆலோசனைகளை நம்ம பாதி நேரம் கேட்டு பாதி நேரம் கேட்காம இருக்கிறோமா, அதையும் யோசிச்சு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்ல மட்டும் கர்த்தர்ட்ட போய் ஆலோசனை கேட்டுட்டு மற்றபடி ஒரு மாடரேட்டா இருக்கிறது, சாதாரணமான காரியங்கள் எல்லாம் நாமளே முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்க்கலாம். ஆலோசனை கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்காம போனோம்னா அவருக்கு முடிவு தெரியும். சக்சஸ்ஃபுல்லா வரதெல்லாம் வந்துட்டு நீ செய்யன்னு சொல்லுவார். குறிப்பா அந்த உலகப்பூர்வமான காரியங்கள்ல வந்துட்டு ஃபெயிலியர் ஆயிட்டு நிக்கிறது வந்துட்டு நிறைய டைமை வேஸ்ட் பண்ணும், பணத்தை வந்துட்டு விரயம் பண்ற மாதிரி வந்துட்டு இருக்கும். சில தவறான முடிவுகள் பாத்தீங்கன்னாக்க நமக்கே வந்துட்டு கேடா வந்துட்டு முடிஞ்சிருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கணும். இந்த ஆலோசனைகள் எங்கே இருக்கிறது? அவருடைய வசனத்திலும் நம்ம அவர்கிட்ட ஜெபிக்கிற அந்த இன்ஸ்பிரிட், ஆவியிலே ஜெபம் பண்ணி என்று கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா? இன்ஸ்பிரிட்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது பார்த்தாக்க நம்ம உணர முடியும். வந்துட்டு வாசிக்கலாம் ஏசாயா 28:29. ஐசாயா 28:29. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமீன். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனையிலையும் ஆச்சரியமுள்ள தேவன் தான், செயல்கள்லையும் மகத்துவம் உள்ள தேவன். அப்படின்னா ஆலோசனையை கேட்டுட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம செஞ்சோம்னு சொன்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். குறிப்பா இந்த உலக காரியங்கள்ல நம்ம சில விஷயங்களை ரிவர்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் நீங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல கூட ஒருத்தட்ட போய் சுவிசேஷம் அறிவிக்கிறீங்க, அவங்க ஏத்துக்காட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் அறிவிக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை. ரிசல்ட் வந்துட்டு நம்ம கையில வந்துட்டு கிடையாது.
அறிவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அப்படின்னா ஸ்பிரிச்சுவலான காரியங்கள்ல வந்துட்டு நம்ம ஆலோசனை கேட்டுட்டு போய் நம்ம சுவிசேஷம் அறிவிச்சோம், ரிசல்ட் வந்துட்டு நமக்கு சாதகமா வராட்டி கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா ரிசல்ட்டை பார்க்காதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பட் உலக காரியங்கள்ல எல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு தப்பான ஒரு விஷயத்த, இப்ப பிள்ளைங்க படிக்கிறப்ப கூட ஒரு தப்பான கோர்ஸை சூஸ் பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு விருப்பமே இல்லாத கோர்ஸை சூஸ் பண்ணிடுறாங்க. காலேஜ்ல ஒரு வருஷம் கழிச்சு போன பிறகுதான் அந்த கோர்ஸ் பிடிக்கல அப்படின்றது பிள்ளைங்களுக்கு தெரியுதுன்னா அதை ரிவர்ஸ் பண்ணி வந்தோம்னு சொன்னாக்க ஒரு வருஷம் வீணா போயிடும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெசிஷன்ஸ், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்றோம், அந்த பிஸ்னஸ் பண்ணி ஒரு 2 வருஷம் கழிச்சுதான் வந்துட்டு தெரியுது இது கர்த்தருக்கு பிரியமில்லாத பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்திருப்போம், நிறைய நேரத்தை செலவு பண்ணியிருந்திருப்போம். 2 வருஷம் கழிச்சுதான் இது கர்த்தருக்கு பிடிக்கலன்றது தெரிஞ்சாக்க நிறைய பணமும் வேஸ்டா இருந்திருக்கும், நம்முடைய வந்துட்டு எஃபர்ட்டும் வந்துட்டு நிறையவே வேஸ்டா இருந்திருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் அதை செய்கிற பிள்ளைகளாய் நாம இருக்கணுன்றதை கர்த்தர் விரும்புறாரு. வாசிக்கலாம் யோபு 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஜாப் 12:13. அவரிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. ஆமென். அவர்கிட்ட மட்டும்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. ஆலோசனைங்கிறது இங்கிலீஷ்ல கவுன்சல் அப்படின்ற வார்த்தை, புத்தின்றது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இஃப் யூ வாண்ட் கவுன்சல் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஒருவரிடம் மட்டும்தான் வந்துட்டு சார்ந்து இருக்கணும். ஸோ இதுக்கு தான் அவருடைய நாமத்தை குறித்து எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம் ஏசாயா 9:6, ஐசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இயேசு கிறிஸ்து தான் இந்த பாலகன்றது நமக்கு தெரியும். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், சோ இயேசு கிறிஸ்து தான் இந்த குமாரன் பாலகன்றது நமக்கு தெரியும். அவருடைய நாமம் என்னது? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்று எழுதி இருக்கிறது. சோ அவர் தான் ஆலோசனைக்கு கர்த்தராய் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, இது எல்லாமே நமக்கு தெரியும். அந்த நித்திய பிதாவே பாலகனா குமாரனாக வந்துட்டு தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார். இதெல்லாம் அவையானவர் நமக்கு உணர்த்தின விஷயங்கள் தான். பட் இன்னைக்கு ஆலோசனை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஆலோசனை கர்த்தா வந்துட்டு இயேசு கிறிஸ்து தான் ஆலோசனை கர்த்தா என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா இவ்வளவு நேரம் இந்த ஆலோசனைகளை, கர்த்தருடைய ஆலோசனைகளை பத்தி பேசணும். அப்ப இந்த ஆலோசனைகளை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது உலக காரியமா இருக்கட்டும், ஆவிக்குரிய விஷயமா இருக்கட்டும், இந்த ஆலோசனைகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வழிதான் இருக்குது. ஒண்ணு வந்துட்டு வசனத்தின் மூலமா அந்த ஆலோசனைகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய நேரம் வசனங்கள்ல ஆலோசனைகள் இருக்குது. அப்படி உங்களுக்கு அது கிளியரா புரியலனாக்க நீங்க ஜெபத்துல போய் கர்த்தர்ட்ட கேட்கலாம். ஆவியிலே ஜெபம் பண்ணும் பொழுது அந்த ஆலோசனைகளை நம்ம பரிசுத்தாவின் மூலமா உணர முடியும். வாசிக்கலாம் சங்கீதம் 119 வசனம் 105. Psalm 119 verse 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆமென். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. அப்ப நம்முடைய கால்களுக்கு தீபமாய் இருக்கிற வசனங்களை, நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிற வசனங்களை நல்லா ஆராய்ந்து பார்த்தாக்க அந்த வசனங்கள்ல தெளிவான ஆலோசனைகள் நமக்கு இருக்கும். எதை எப்படி செய்யறது, எந்தெந்த காரியத்துல எப்படி எப்படி முடிவெடுக்கிறது, அதை செய்யணுமா வேண்டாமா, செய்யறதா இருந்தாக்கா அதை எப்படி செய்யணும் அப்படின்றத கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சரி, நம்மளை சுத்தி ஒருத்தவங்க வந்துட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க, நமக்கு விரோதமாவே அவங்க செயல்படுறாங்கன்னு சொன்னாக்க இதுக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்துல, உனக்கு விரோதமாக ஒரு சகோதரன் சகோதரி தவறு செஞ்சாக்க என்ன செய்யணும்? நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை உணர்த்தன்னு ஒரு ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு. சரி, ஓகே, அப்ப குற்றத்தை உணர்த்தலாம். அவங்க கேட்கலன்னா என்ன பண்றது? அதுக்கு அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்க, அவங்க கேட்கலனாக்க 2-3 சாட்சிகளை கொண்டு அவர்களுடைய குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்தணும். அப்படியும் கேட்கலன்னா என்ன பண்றது? சபைக்கு தெரியப்படுத்துன்னு கர்த்தர் சொல்றார். அப்ப சபைக்கிட்டையும் சொல்லி அவங்க கேட்கலன்னா என்ன பண்றது? அவன் உனக்கு அந்நியனை போல இருக்கட்டும், அவன் உனக்கு ஆயக்காரனை போல இருக்கட்டும் சொல்லி கர்த்தர் எழுதி இருக்கிறார். சரி, இப்ப கர்த்தருடைய சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு விரோதமா ஒருத்தர் தப்பு பண்ணாக்க நான் அவங்கள்ட்ட தனியா சொல்லணும். அப்படி இல்லைனாக்க வந்துட்டு அவங்கள்ட்ட 2-3 சாட்சிகளை வச்சு சொல்லணும், இல்ல சபைக்கு தெரியப்படுத்தணும். சொல்லும் பொழுது எப்படி நான் பேச வேண்டும் அப்படின்றதையும் கர்த்தர் கலாத்தியர் 6:1 சொல்லியிருக்கிறார். சாந்தமுள்ள ஆவியோடு என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப எப்படி ஒரு காரியத்தை செய்யணும், என்ன செய்யணுன்றது கர்த்தருடைய சித்தம், எப்படி செய்யணுன்றது ஆலோசனை. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் ஷுட் ஐ டூ, என்ன செய்ய வேண்டும், இதை செய்யறதா இல்லை இன்னொன்னு செய்யறதா அப்படின்றது கர்த்தருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கர்த்தருடைய ஆலோசனை ரொம்ப ரொம்ப அவசியம்.
அதை சாந்தமுள்ள ஆவியோட தான் நீங்க மற்றவர்களை சீர் பொருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். சோ உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்க நிறைய நேரம் நீங்க வசனத்தின் மூலமாவே என்ன செய்யறது, அதை எப்படி செய்யறதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாம் கொலோசியர் 2:3, கொலோசியன்ஸ் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமென். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஏன்னா அவர் தான் ஆலோசனை கர்த்தான்றதை நம்ம வாசிச்சோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா. சோ இந்த ஆலோசனை கர்த்தா இயேசு கிறிஸ்து, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஏன்னா இந்த ஆலோசனையை கேட்கிறவங்களை பார்த்துதான் ஞானவான்கள்னு கர்த்தர் சொல்றார். பைபிள்ல வந்துட்டு ஞானம் நமக்கு எப்படி வருமா, வந்துட்டு கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது அதுல ஞானம் விளங்கும் என்று எழுதியிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் பாக்கியவான்கள்னு சொல்றார். அப்ப கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது அப்படின்றது நமக்கு தெரியும். வாசிக்கலாம் எபிரேயர் 4:12, ஹீப்ரூஸ் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஒருவர் குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையானது எப்படி இருக்கிறது? ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாய் இருக்கிறது. அது ஆத்மாவையும் ஆவியையும் 2ஆக பிரிக்கிறதுக்கு வல்லது. நிறைய பேருக்கு ஆத்மா ஆவிக்குரிய அந்த வித்தியாசம் தெரியாதான். அந்த ஆத்மாவையும் ஆவியையும் 2ஆக பிரிக்க வல்லது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. மேலும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். சில நேரம் நீங்க ஒருத்தட்ட வந்துட்டு நீங்க பைபிளை பத்தி பேசும் பொழுது கூட அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை கூட கர்த்தர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். ஸோ நல்ல வேதத்தை ஆராய்ந்து பார்த்துட்டு நல்லா வந்துட்டு ஆவியில ஜெபம் பண்ணிட்டு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது கூட அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகளை அவங்க வாயின் மூலமா கிடையாது, உங்களுக்கு ஆவியானவரே நிறைய நேரங்களில் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். அப்ப அதுக்கு ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் பொழுது, நம்ம கிட்ட சில காரியங்களை உணர்த்தும் பொழுது அதை உடனே கேட்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் என்று எழுதி இருக்கிறது. இப்ப நினைப்பூட்டுவார்னா எதை நினைப்பூட்டுவார்? சோ ஒரு காரியம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க வேதத்துல வாசித்ததை ஆவியானவரை நினைப்பூட்டுவார். நீங்க ஆலோசனை கேட்கும் பொழுது சோ இந்த வசனத்தின்படி இதை இப்படி செய்யலாம் அப்படின்றத ஆவியானவரை நமக்கு நினைப்பூட்டுவார். வாசிக்கலாம் யோவான் 14:26, John 14:26. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி என்ன செய்வாரு? அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நமக்கு எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா ஒரு ஆலோசனை நம்ம ஆவியானவர்கிட்ட கேட்கும் பொழுது பார்த்தாக்க ஆவியானவர் நமக்கு தெளிவா வந்துட்டு சொல்லிக் கொடுப்பார். நீ ஏற்கனவே இந்த பைபிள்ல இந்த வசனம் படிச்சிருக்கிற இல்லையா, இந்த வசனத்தின்படிதான் நீ செயல்படணும். முடிவு எடுக்கணும்னா இந்த வசனத்தின்படி முடிவெடுக்கணும். அதை எப்படி செய்யறதுன்னா இந்த வசனத்தின்படி இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்றத ஆவியானவரை நமக்கு நினைப்பூட்டுவார். இந்த சத்திய ஆவியானவர் வரும் பொழுது இன்னும் என்னென்ன காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாருன்றதை வாசிக்கலாம். யோவான் 16:13, John 16:13. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆமென். சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சோ ஒரு சில நேரம் வந்துட்டு ஒரு சில கள்ள போதகர்களை நம்ம சந்திக்க நேரிடும் பொழுது அவங்க தப்பான காரியத்தை கூட நமக்கு போதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னாலும் வந்துட்டு அது சரியா தவறாண்டது ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். இது தப்பு, இந்த சைடு போகாத, இது ரைட்டு, இந்த வழியா போ அப்படின்றத ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. இப்படிலாம் பைபிள் எழுதியிருக்குதான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா எழுதியிருக்குது. இந்த வழியா போகாத, இந்த வழியா போன்னு சொல்லி ஆவியானவர் நம்மிடம் பேசுவார் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் ஏசாயா 30:21, ஐசையா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்படின்னா கொஞ்சம் நாமளே வந்துட்டு இது ரைட்டா தப்பான்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது, இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்க ஒரு சில பேர் வந்துட்டு
அவங்க போதகர்களும் இருக்கிறாங்க, ஒரு சில வந்துட்டு கள்ள சபையின் விசுவாசிகளும் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இயேசு கடவுளே கிடையாது, அவங்க வந்துட்டு பிதா ஒருவர் தான் தேவனாய் இருக்கிறார், இயேசு கடவுளே இல்லைன்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் என்ன பண்ணுவாரு, வழி இதுவேன்னு சொல்லுவார். இந்த வசனத்தை பாரு, அவர் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதி இருக்கிறது. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை படிச்சு பாருங்க. இதுல 1:8 அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று எழுதி இருக்கிறது. அவர்தான் நித்திய பிதா என்று ஏசாயா 9:6 எழுதி இருக்குது. அவர்தான் யகோவா என்று நமக்கு சங்கீதம் 68:4 எழுதியிருக்குன்னு சொல்லி ஆவியானவர் வந்து வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று அவர் உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். காதுகள் கேட்கும்னா நம்ம காதுள்ளவன் கேட்க கடவன் கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப பிசிக்கலா காதுல பேசுவார்ன்றது அர்த்தம் இல்ல. காதுகள் கேட்கணும்னா ஆவிக்குரிய ரீதியில வந்துட்டு காதுள்ளவன் கேட்க கடவன் கர்த்தர் சொல்றார். நமக்கு நினைப்பூட்டுவார். அந்த வசனங்களை கேட்டு நம்ம அதன்படி நாம் நடக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப நம்ம கொஞ்சம் வந்துட்டு யோசிக்கும் பொழுது கூட, தடுமாறும் பொழுது கூட ஆவியானவர் வந்து நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வலது பக்கமும் போகாத இடது பக்கமும் போகாத நேர் வழியா போ, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஆவியானவர் நமக்கு உணர்த்துறத நல்லாவே நம்மளால உணர முடியும். ஸோ அதனாலதான் கர்த்தருடைய வேதம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா அதை வந்துட்டு பார்க்கணும். ஸோ தேவனுடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது, அது மட்டும் இல்லாம அது குறைவற்றது என்றும் எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம் சங்கீதம் 19:7, Psalm 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்று எழுதியிருக்கு. இங்கிலீஷ்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா the word of God is perfect அப்படின்னு எழுதியிருக்கும். ஸோ அந்த பர்ஃபெக்டான வேர்ட் ஆஃப் காடை வந்துட்டு கவனித்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். அது குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. அப்ப நாம பேதைகளா தான் இருந்தோம். பழைய வாழ்க்கையில வந்துட்டு பேதைகளா ஞானம் இல்லாம தான் இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா வசனத்தை ஆராய்ந்து பார்க்க தான் நமக்கு ஞானம் கிடைத்தது. இப்ப கர்த்தருடைய வேதம் குறைவற்றதா இருக்குதுன்னா தொடர்ந்து அந்த வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்கணும். வாசிக்கலாம் மீகா 6:9, மைகா 6:9. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். ஆமென். கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானம் உள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான். மிலாற்றிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவி கொடுங்கள். ஸோ மிலாறு என்பது வந்துட்டு அது ஒரு கோலை குறிக்கிறது. ஸோ அந்த கைகோல் என்று வேதத்தில் எழுதியிருக்கிற மாதிரி மிலாறு என்பது ஒரு மெஷரிங் ராட், அந்த கோலை குறிக்கிறது. அது என்னது? அது கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தத்தை அவருடைய வேதத்தை பார்த்துதான் மிலாறு என்றும் கைகோல் என்றும் பல இடங்களில் கர்த்தர் எழுதி இருக்கிறார். அப்படின்னா எதை செய்தாலும் கர்த்தருடைய ஆலோசனையின்படி செய்யறோமா இல்லையா? பழைய வாழ்க்கையில செய்யல, ஓகே நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், நம்ம ஞானஸ்தானத்தின் போது ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா வந்துட்டு மன்னிப்பு கேட்டுட்டு தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா இப்ப நம்ம வாழ்க்கையில எடுக்கிற எல்லா முடிவுகளையும் வந்துட்டு நம்ம கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் எடுக்கிறோமா, இல்ல எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி நாமளே முடிவு எடுத்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாமே நம்ம நிதானித்து பார்க்கலாம். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 6 வரைக்கும். Proverbs chapter 3 verses 5 to 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழியில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அப்ப நாம சுய புத்தியை கொண்டு செஞ்சது எல்லாமே வந்துட்டு வீணாதான் போயிருக்குது. நிறைய ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கும், நிறைய விஷயங்கள் அப்ரப்டா அப்படியே நின்று இருந்திருக்கும். இல்ல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பார்த்திருப்பாங்க, குடும்பத்தார் சொந்தக்காரவங்க நண்பர்கள்லாம் பாக்குற மாதிரி அவமானம் ஏற்படுற மாதிரி கூட நிறைய காரியங்கள் முடிஞ்சிருக்குதும். காரணம் என்னன்னா சுய புத்தியின் மேல நம்ம செஞ்ச காரியங்களா இருக்கும். ஆனா அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நினைத்துக்கொள்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே எனக்கு ஆலோசனை கொடுங்க, எனக்கு இதை எப்படி செய்யறதுன்னு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். உங்களுக்கு எல்லாமே செவ்வையா நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஆலோசனைகளை கர்த்தர்ட்ட கேட்கணும். புதிய ஏற்பாட்டுல கூட அப்போஸ்தலர்கள் அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை ஆவியானவர்கிட்ட ஆலோசனை கேட்டாங்கன்றதை பாக்குறோம். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 15:6, Acts 15:6. அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். ஆமென். அப்போஸ்தலரும் மூப்பரும்
ஒரு காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். எந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள்? மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்னு சொல்லி ஒரு சில யூதர்கள் சொல்றாங்க. பவுலும் பர்னபாவும் நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஒரு கருத்து வேறுபாடு வருது. கருத்து வேறுபாடு வரும் பொழுது முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய ஆலோசனை என்னன்னு சொல்லி ஆலோசனை பண்ணும்படி அவர்கள் கூடினார்கள் என்று எழுதியிருக்கிறது. சோ இதே அதிகாரத்துல முடியும் பொழுது பாத்தீங்கன்னாக்க பரிசுத்தாவிக்கும் எங்களுக்கும் நலமாக கண்டதுன்னு சொல்லி பரிசுத்தாவியினர் கொடுத்த ஆலோசனைகள் எழுதுவாங்க. நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையில்லை, விருத்த சேதனம் புறஜாதிகளுக்கு தேவையில்லை என்று பரிசுத்தாவியின் துணையோட அவர்கள் ஆலோசனை பண்ணினபடினால ஒரு நல்ல முடிவை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். சரி, இன்னைக்கு நாமுமே வந்துட்டு சபையில வந்துட்டு அவயவங்களா இருக்கிறோம். எனக்கு ஒரு காரியம் தெரியலனா இன்னொரு சகோதரிட்ட கேட்கறதுக்கு முதல்ல பழகணும். இதுல வந்துட்டு வெட்கப்படக்கூடாது. வாசிக்கலாம் வந்துட்டு ரோமர் 12:5, ரோமன்ஸ் 12:5. அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஆமென். அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நம்ம ஒரே சரீரத்துல வந்துட்டு அவயவங்களா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கலாம், அது ஒரு வியாதி இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கலாம், பிள்ளைகள்கிட்ட ஒரு விஷயம் இருக்கலாம். வந்துட்டு எதுவா இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ண தெரியலன்னு சொன்னாக்க முதல்ல நம்முடைய வந்துட்டு சபையிலே வந்துட்டு சரீரத்துல வந்துட்டு அவயவங்களா இருக்கிற மற்ற சகோதரர்கள்ட்ட சகோதரிகள்கிட்ட ஆலோசனை கேட்கறதுக்கு நம்ம பழகணும். அப்படின்னா இப்படி ஆலோசனை கேட்டவங்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சார்ட் அவுட் ஆயிருக்கும். ஆலோசனை கேட்காதவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும். நான் மீண்டும் சொல்றேன், சபைக்குள்ளார நம்ம நுழையும் பொழுது நம்மளோட லைஃப்ல நம்ம வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். பட் இந்த பிரச்சனைகள் யார் யாருக்கு சார்ட் அவுட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆலோசனை கேட்பவர்களுக்கு ஒண்ணு கர்த்தர்ட்டே நேரடியாக ஆலோசனை நம்ம கேட்டுக்கலாம். அப்படி அந்த ஆலோசனை கர்த்தர் சொல்றது நமக்கு புரியுதுன்னா அதை செஞ்சிருந்தோம்னா நிறைய சார்ட் அவுட் ஆயிருக்கும். அப்படி கர்த்தர் சொல்ற ஆலோசனைகள் நமக்கு புரியல அப்படின்னு சொன்னாக்க நம்ம சகோதர சகோதரிகள்கிட்ட வந்துட்டு கேட்கணும். அதனாலதான் வந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களா இருக்கிறோம் என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னா சகோதர சகோதரிட்ட ஆலோசனைகளை கேட்டு கர்த்தருடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய ஆலோசனையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை செஞ்சோம்னு சொன்னாக்க அந்த ப்ராப்ளம் வந்துட்டு கண்டிப்பா சார்ட் அவுட் ஆயிருந்திருக்கும். அதனாலதான் நம்ம வந்துட்டு ஒரே சரீரமா இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 27 வரைக்கும். ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verses 26 to 27. தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். எபேசு சபையின் மூப்பர்கள்ட்ட அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு கடைசியாக பேசும் பொழுது என்ன சொல்றான்னா, தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தபடியினாலே எல்லாருடைய இரத்த பழிக்கும் நான் நீங்கி இருக்கிறேன்னு சொல்றான். அப்ப தேவன் நிறைய ஆலோசனைகள் கொடுக்கிறாரு. அப்படின்னா அது சபையின் மூப்பர்கள் மூலமா நமக்கு வந்துட்டு கிடைக்கலாம்ல. சபையில வந்துட்டு நல்ல ஊழியம் பார்க்கிற சகோதர சகோதரிகள் மூலமா வந்துட்டு அந்த ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும். அப்ப ஒன்றையும் ஒழிக்காமல் மறைக்காமல் இன்னைக்கு சகோதர சகோதரிகள் வந்து ஆவியானவர் சொல்றதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படின்னா இப்படிப்பட்டவங்க யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, சபையில நிறைய பேர் இப்படி இருப்பாங்க, 10 பேர் இருக்கலாம், 20 பேர் இருக்கலாம். இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி இவங்க கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டோம்னு சொன்னாக்க நிச்சயமா அந்த ஆலோசனை நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ரொம்ப ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா வந்துட்டு இருக்கும். இப்போ முதல் காரியமா நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில இருக்கிறோமா, இல்ல நம்ம குடும்பத்துல ஏதாவது நம்மை குறித்தாவது நம்முடைய பிள்ளைகளை குறித்தாவது நம்ம வாழ்க்கையை குறித்து இல்ல வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகளை குறித்து ஏதாவது ஒரு காரியம் தெரியலனாக்க முதல்ல ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஒண்ணு டைரக்டா ஆலோசனை கர்த்தர்ட்ட கேட்டுக்கலாம், இல்ல ஆலோசனை கர்த்தருடைய ஆவி யார் யாருக்கிட்ட இருக்குதோ பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற சகோதர சகோதரிகள்கிட்ட நம்ம ஆலோசனைகளை கேட்கணும். ஸோ இதுலதான் ஒரு முக்கியமான டிஸ்டிங்ஷன் வந்துட்டு இருக்குது. நம்ம எல்லார்ட்டையும் ஆலோசனை கேட்க முடியுமா? கேட்க முடியாது. யாருக்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரோ அவங்கள்ட்ட மட்டும்தான் ஆலோசனை கேட்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவங்கள்ட்ட மாம்சத்தின்படி போய் நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னாக்க தப்பான ஒரு ஆலோசனை தான் வர்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் உண்டு. அதனால ஆவியானவர் இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம ஆலோசனையை கேட்டோம்னு சொன்னாக்க அற்புதமாக தேவன் வழி நடத்துவார். வாசிக்கலாம் லூக்கா 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக் 10:16. சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்றார். ஆமென். உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான்னு கர்த்தர் சொல்றார். இப்ப நம்ம நிறைய நேரம் போய் போதிக்கிறோம், சிலை வழிபாடு தப்பு, நீங்க செய்யாதீங்கன்னு சொல்லி புறஜாதிகள்கிட்டையும் ரோமன் கத்தோலிக்க மக்கள்கிட்டையும் சொல்றோம். அதே போல வந்துட்டு மற்ற வந்துட்டு சபைகளுக்கு போறவங்கள்ட்டே சொல்றோம்,
நீங்க வந்துட்டு பாஸ்டர்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க பாஸ்டருக்கு ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவர்களும் நம்மோடு கூட ஒரு சகோதரர்கள் தான். தசம பாகம்லாம் புதிய ஏற்பாட்டுல கிடையாது. பணத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. நாமே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்ம வீடுகளிலே கூடி ஜெபிக்கலாம். மூப்பர்கள் தான் சபையை வழிநடத்தணும்னு சொல்லி ஒரு சில அடிப்படை சத்தியங்களை சொல்லும் பொழுது, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான். உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான். என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்று கர்த்தர் தெளிவாவே வந்துட்டு சொல்றாரு. அப்படின்னாக்க நீங்க கொடுக்குற ஆலோசனைகளை யாராவது கேட்கலன்னா கூட அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் நாம முக்கியமா செய்ய வேண்டியது, நீங்க ஆலோசனை கொடுக்கவும் செய்யலாம், கேட்கவும் செய்யலாம். ஆலோசனை நீங்க கொடுத்துட்டீங்களா, அதோட நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம். கர்த்தர் சொன்னதை நம்ம செஞ்சுட்டோம். பவுல போல வந்துட்டு தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல், என்னுடைய கர்த்தர் என்னுடைய மனசாட்சிக்கு நான் வந்துட்டு விரோதமா செய்யலப்பா, நான் எல்லா ஆலோசனைகளையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க கிளம்பி வந்துடலாம். அதை அவங்க கேட்கிறாங்களோ கேட்கலையோ, பவுல் சொன்ன ஆலோசனையை கேட்காம போனதுனாலதான் அந்த எபேசு சபை பின்னாட்கள்ல பின்வாங்கி போச்சு. சோ இந்த பவுல் வந்துட்டு நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்துல பவுல் ஆலோசனைகள்லாம் கொடுக்குறாரு. தேவ ஆலோசனைகளை கொடுத்தோம். அந்த சபை வந்துட்டு அதை முழுமையா கடைபிடிக்காததுனாலதான் நம்ம வெளிப்படுத்தின விஷயத்துல வாசிக்கும் பொழுது, ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாயின்னு சொல்லி கர்த்தர் எபேசு சபையை வந்துட்டு அவரு கடிந்து கொள்கிறார். அப்படின்னா உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப ஆலோசனை நீங்க கொடுக்கும் பொழுது கொடுத்துட்டீங்கன்னா அதோட நம்மளுடைய கடமை முடிஞ்சிருச்சு. பட் நம்ம கேட்கிறோமா இல்லையா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களுக்கு கர்த்தர்ட்டையாவது இல்ல கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்டையாவது நம்ம ஆலோசனை கேட்கிறோமா இல்லையா. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு எப்பொழுதுமே டைரக்டா பேச மாட்டார், அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பொழுதுமே மோசே கிட்ட எப்பொழுதுமே டைரக்டா பேசின கர்த்தர் ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா மோசேயினுடைய மாமனார் மூலியமா தான் வந்துட்டு உணர்த்தினார். மோசேக்கு அந்த ஜனங்களை வந்துட்டு எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியாம காலையில இருந்து நைட்டு வரைக்குமே வந்துட்டு அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இதனால மோசேக்கு வந்துட்டு எந்த டைமும் இல்லாம போகுது. அதனால மோசேயின் மாமனார் ஆகிய எத்ரோ வந்துட்டு மோசேயை கூப்பிட்டு, எப்பா கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், பட் நீ ஒரு ஆளே எல்லா ஆலோசனைகளையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாக்க இது சாத்தியம் இல்லை. இத்தனை ஜனங்களை வந்துட்டு உன்னால தனி மனுஷனா வழி நடத்த முடியாது. அதனால வந்துட்டு 50 பேருக்கு அதிகாரிகளையும் 100 பேருக்கு அதிகாரிகளையும் நியமிச்சு அவங்களே அவங்களுடைய பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ற மாதிரி, கடைசியா யாருக்குமே எந்த சொல்யூஷனும் தெரியலன்னா அப்ப வேணா உங்ககிட்ட வரட்டும், நீ போய் கர்த்தர்ட்ட போய் கேளு. நீ போய் வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அந்த ஜனங்களுக்காக நீ ஓடிக்கிட்டு இருந்தனா அந்த ஜனங்களை அவனால வழி நடத்தவே முடியாதுன்னு சொல்லி இது யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்குது. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரத்துல 17 முதல் 24 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா, சோ அவ்வளவு பேருக்கு ஆலோசனை கொடுத்த மோசேக்கு இந்த ஒரு காரியத்துல அவங்களுடைய மாமனார் வந்துட்டு இந்த ஆலோசனையை கொடுக்கிறார். வந்துட்டு 100 பேருக்கு அதிபதிகளையும் 50 பேருக்கு அதிபதிகளையும் 1000 பேருக்கு அதிபதிகளையும் ஏற்படுத்துற மாதிரி மாமனார் மூலமா ஆலோசனை மோசேக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடைக்குது. அப்படின்னா நிறைய நேரங்கள்ல வந்துட்டு ஆலோசனைகளை கர்த்தர் அவரு பிள்ளைகள் மூலமா வந்துட்டு கொடுக்கிறார். இப்ப தாவீதுக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பெட்டி எடுத்துட்டு வரணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் ஊர்ல இல்லாம அது வெளியூர்ல இருந்துச்சு. அந்த வெளியூர்ல இருந்தப்ப தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு முன்னாடி அவன் ஆலோசனை செஞ்சுட்டு தான் இதை செய்யறான். வாசிக்கலாம் 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். 1 Chronicles chapter 13 verses 1 to 3. தாவீது 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமாயிருந்தால் இஸ்ரவேலின் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரரும் அவர்களோட தங்கள் வெளிநிலங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவர்களிடத்துக்கு ஆள் அனுப்பி நமது தேவனுடைய பெட்டியை திரும்பி நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களில் அதை தேடாதே போனோம் என்றான். ஆமென். ஆமென். தாவீதுக்கு கர்த்தருடைய பெட்டியை எடுத்துட்டு வரணும்னு ஒரு ஆசை இருந்தாலும் நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்துக்கு கொண்டு வருவோமாக அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி தாவீது என்ன பண்றான், 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணி இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி, உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சித்தமுமா இருந்தால், தேவனுக்கு சித்தமா இருக்கணும், உங்களுக்கும் சம்மதம் இருக்கணும், இதெல்லாம் இருந்துச்சுனாக்க நம்ம கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரலாம்னு சொல்லி எல்லார்ட்டையும் ஆலோசனை பண்ணிட்டு தான் கர்த்தருடைய பெட்டியை வந்துட்டு கொண்டு வரான். கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வர்றது ஆசீர்வாதமான விஷயம்தான். பட் அதையுமே அவன் ஜனங்களோட ஆலோசனை பண்ணிட்டு தான். சோ தாவீதுக்கு எல்லா ஞானமும் கர்த்தர் கொடுக்கிறார். பட் இருந்தாலும் வந்துட்டு தன்னோடு கூட இருக்கிற
அந்த 1000 பேருக்கு தலைவர்கள், 100 பேருக்கு தலைவர்கள், எல்லா அதிபதிகளோடும் ஆலோசனை செஞ்சுட்டு ஜனங்களுடைய சம்மதத்தையும் வந்துட்டு கேட்கிறான். இதை கேட்டுட்டு தான் அவன் முடிவெடுக்கிறான். இப்படிதான் வந்துட்டு ஞானம் உள்ளவர்கள் நடந்து கொள்வார்கள். ஸோ ஒரு கன்சென்சஸ், ஒரு பிப்ளிக்கல் கன்சென்சஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்றத கர்த்தர் விரும்புறார். பட் சில நேரங்கள்ல ஆலோசனைகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதே தாவீது பாவம் செய்த பொழுது, பத்ஷெபாலோட பாவம் செய்த பொழுது நாத்தான் வந்துட்டு போய் கடிஞ்சுக்கிறார். தீர்க்கதரிசி நாத்தான் வந்துட்டு அவர் கடிந்து கொள்கிறார். கடிந்து கொண்டு நீ மனம் திரும்புன்னு சொல்றப்ப தாவீது நல்ல வேலை ரிப்பன் பண்றார். நீங்க 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, சோ தாவீது வந்துட்டு கர்த்தருடைய பெட்டி எடுத்துட்டு வரதுலயும் ஆலோசனை கேட்கிறார். தவறு செய்து மனம் திரும்பும் பொழுதும் நாத்தானுடைய ஆலோசனையை அவர் தாவீது ஏத்துக்கிட்டதுனால, மனம் திரும்பினதுனால அவர் நித்திய ஜீவனை அவர் வந்துட்டு பெற்றுக்கொண்டார். அப்ப இதே போல நிறைய ஆலோசனைகள் வேதத்துல இருக்கிறத பாக்குறோம். பார்வோன் ராஜா ரொம்ப கடினமா இருந்தா, மோசேவன் நாட்கள்ல இதெல்லாம் நம்ம பாக்குறோம். பட் அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பார்வோன் ராஜா வந்துட்டு அந்த யோசேப்பு சொன்னது எல்லாத்தையுமே அவன் கேட்டான். அந்த பார்வோன் ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தை வந்துட்டு யோசேப்பு விளக்கி சொல்லிய பொழுது வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த 7 ஆண்டுகள் பஞ்சகாலம் இருக்கும், 7 ஆண்டுகள் கொடுத்த ஆண்டுகளா இருக்கும். அப்ப யோசேப்பு கொடுத்த எல்லா ஆலோசனைகளையும் அந்த பார்வோன் ராஜா கேட்டதுனால எகிப்து தப்பிச்சது. உலகம் முழுவதும் பஞ்சம் இருந்தாலும் எகிப்துல மட்டும் சாப்பாடு இருந்துச்சு. கவனிச்சு பாருங்க, எகிப்து ஒரு புறஜாதி பட்டணம். அந்த புறஜாதி பட்டணத்துல வந்துட்டு அந்த புறஜாதி நாட்டுல சாப்பாடு இருக்கிறதுக்கு காரணமே வந்துட்டு யோசேப்புக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்தாரு, அதெல்லாம் ரைட்டு தான். பட் அந்த யோசேப்பினுடைய ஆலோசனை அந்த பார்வோன் ஏத்துக்கணும் இல்லையா? சோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அந்த ஆலோசனையை வந்துட்டு கேட்கறதுக்கு அந்த ராஜாவுக்கு ஒரு தாழ்மை இருந்தது. சோ அந்த பார்வோனுக்கு இருந்த தாழ்மை நமக்கும் இருந்தாக்க, நம்ம கர்த்தர்ட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆலோசனை கேட்கலாம். இல்ல வந்துட்டு கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது சோ நாம் மட்டும் இல்ல, நம்முடைய சுற்றத்தாரும் பிழைப்பார்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப யோசேப்பினுடைய ஆலோசனையை வந்துட்டு பார்வோன் கேட்டதுனால எகிப்து பிழைத்தது. சோ இன்னைக்குமே வந்துட்டு நாட்டு தலைவர்கள் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டாக்க அந்த நாடே பிழைக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி வந்துட்டு நாமான் அப்படின்ற ஒரு படை தளபதி வந்துட்டு வரான். அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது. அந்த குஷ்டரோகம் குணமாகணும்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு வரான். இஸ்ரவேலுக்கு வந்து எலிஷா தீர்க்கதரிசியை பார்க்கும் பொழுது, நீ போய் வந்து அந்த ஆத்துல போய் முழுகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு கோபம் வருது. ஏன் எங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு பெரிய நதிகள் இல்லையா? எங்க ஊர்ல இதை விட வந்துட்டு நல்ல நதிகள்லாம் வந்துட்டு இருக்குதே, நான் அங்க போய் முழுகிட்டு போயிடுவேன்னு சொல்லும் பொழுது அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு ஆலோசனை சொல்கிறார்கள். ஏன்பா வந்துட்டு இந்த ஆத்துல வந்துட்டு முழுகிட்டு போறது உனக்கு என்ன கஷ்டமான ஒரு காரியமா? இதை விட கஷ்டமான ஒரு காரியத்தை சொல்லியிருந்தாக்க நீ செஞ்சிருக்க மாட்டியா? இன்னார்ட்ட போய் சண்டை போட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாக்கா அதை செஞ்சிருக்க மாட்டியா? கஷ்டமான காரியத்தெல்லாம் செஞ்சிருப்ப, இந்த ஒரு ஈஸியான காரியத்தை செய்யறதுக்கு ஏன் உன்னால முடியலன்னு சொல்லி வேலைக்காரர்கள் சொல்லும் ஆலோசனையை நாமான் கேட்டதுனால அவனுடைய குஷ்டரோகத்திலிருந்து அவன் நீங்கினான் என்பதை நம்ம வாசிக்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல இது எழுதி இருக்கிறது. அப்படின்னா ஆலோசனைகள் யார்கிட்ட இருந்து வேணா வரலாம். யோசேப்பு சொன்ன ஆலோசனையை பார்வோன் கேட்டான். நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன ஆலோசனைய தாவீது கேட்டு மனம் திரும்புவதனால தாவீது தப்பிச்சாரு. அதே போல நாமானுடைய அந்த வேலைக்காரர்கள் சொல்லும் ஆலோசனையை நாமான் வந்துட்டு கேட்டான். அப்ப ஆலோசனை மனிதர்கள் மூலமா கர்த்தர் கொடுக்கிறார். அவருடைய ஆவியை உடைய பிள்ளைகள் மூலமா கர்த்தர் கொடுக்கிறார். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 11:14, Proverbs 11:14. ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். எத்தனை ஆலோசனைக்காரருங்க? in the multitude of counselors. சோ அநேக ஆலோசனைக்காரர் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இன்ஃபேக்ட் இந்த வசனம் தான் இஸ்ரேல்ல வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கு இல்லைங்களா, மொசாடுன்னு சொல்லி ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கு இல்லையா, அவங்களுடைய மோட்டோ, அவங்களுடைய டேக்லைன் இந்த வசனம் தான். அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாயிருக்கும். இதைத்தான் அவங்க டேக்லைனாவே வச்சிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நமக்கும் சபையில வந்துட்டு ஆலோசனைக்காரர்களா யார வச்சிருக்கிறாரு? சபையின் மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் ஆலோசனைக்காரர்களா கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படின்னா கர்த்தர் வைத்திருக்கிற இந்த ஆலோசனைக்காரர்கள்ட்ட நம்ம ஆலோசனை கேட்கும் பொழுது நிச்சயமா அது வசனத்தின்படியான ஆலோசனைகளா இருக்கும். ஸோ அப்படின்னாக்கா ஒரு சபையில வந்துட்டு ஒரு மூப்பர் மட்டும் இல்லாம இல்ல 2 பேரு 3 பேரு 5 பேரு 10 பேரு ஏன் 12 மூப்பர்கள் இல்ல 70 பேர் இருக்கும் பொழுது கூட அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப அநேகர் மூப்பர்களா இருக்கும் பொழுது, அநேகர் போதிக்கும் பொழுது, அநேகர் உதவிக்காரர்களா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்கே சுகம் உண்டாகும் என்று எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 15:22, Proverbs 15:22. ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போம். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். ஆமீன்.
ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற் போகும். ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும். சோ நிறைய ஆலோசனைக்காரர் இருப்பது நல்லதுன்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்றார். அப்படின்னாக்க ஒரு சபையில போதிக்கிறவங்களே வந்துட்டு நமக்கு 2 பேர் 3 பேர் இருக்கிறதுக்கு பதிலா 10 பேர் 20 பேர் 30 பேர் போதகர்களா இருக்கிறது அந்த சபைக்கு ரொம்ப 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 நல்லது. சோ ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று வேதம் சொல்கிறபடி நம்ம ஒவ்வொரு சபையிலும், தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாவிலையும் நம்மோடு நமக்கு அறிந்த பிள்ளைகள் மத்தியில வந்துட்டு ஒவ்வொரு சபையிலையும் வந்துட்டு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் 12 பேர், ஸோ ஒரு இவ்வளவு பேர் வந்துட்டு போதகர்களா இருப்பது, இவ்வளவு பேர் வந்துட்டு சபையில வந்துட்டு மூப்பர்களா இருப்பது அந்த சபைக்கு மிகவும் நல்லது என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நம்ம இந்த கருத்துக்காக நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். நீதிமொழிகள் 24:6 வாசிக்கலாம். Proverbs 24:6. நல்யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும். ஆமென். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் என்று எழுதியிருக்கிறது. இப்ப நிறைய ஆலோசனைக்காரர் இருந்தாக்க வசனத்தின்படியான ஆலோசனைகள் நமக்கு கிடைக்கும் பொழுது அங்கே ஜெயம் உண்டாகும் என்றும் எழுதியிருக்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 20:18. Proverbs 20:18. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணுன்னு சொல்லி சொல்றார். இப்ப ஆலோசனைகள் நிறைய பிப்ளிக்கலா நமக்கு கிடைக்கும் பொழுது எண்ணங்கள் ஸ்திரப்படும், நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ புதிய ஏற்பாட்டுல ஒரு ஓமையை சொல்லியிருப்பார். ஒருத்தன் 20,000 பேரோட உங்ககிட்ட யுத்தத்துக்கு வரான். இந்த ராஜா கிட்ட 10,000 பேர் தான் இருந்தாக்க முதல்ல உட்காந்து ஆலோசனை பண்ணிட்டு நம்ம 10,000 பேரை வச்சுட்டு 20,000 பேரை கூட சண்டை போட முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டாக்க முதல் காரியமா போய் சமாதானம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரிதான் வீடு கட்டுகிற ஒரு ஓமையும் வந்துட்டு கர்த்தர் சொல்றார். ஸோ வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு பணம் தேவை, நம்ம கிட்ட அந்த ரிசோர்சஸ் எல்லாம் இருக்குதான்னு சொல்லி முதல்ல முடிவு பண்ணிக்கணும். ஸோ முடிவு பண்ணிட்டாக்க அந்த காரியம் வந்து நல்லபடியா முடியும். அப்படி இல்லைனாக்க ஊராரெல்லாம் வந்துட்டு பேசுகிற வகையில இவன் வீடு கட்ட தொடங்கினான், அது இவனால முடிக்க முடியலன்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு பரியாசம் பண்ணுகிற விதத்துலதான் அது. அவன் எதை செய்தாலும் ஆலோசனையோடு செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவும் ஓமைகளை பேசியிருக்கிறார். இந்த உலகத்திலே பெரிய ஞானி என்று பெயர் பெற்றவன் சாலமோன் தான். பட் அவனுடைய பையனா இருந்த ரஹோபாவம் பாத்தீங்கன்னாக்க அவன் ஞானிகள்கிட்ட ஆலோசனை கேட்காம வந்துட்டு அஞ்ஞானிகள்கிட்ட போய் ஆலோசனை வந்துட்டு கேட்டான். இதன் மூலமா பாத்தீங்கன்னா அவனுடைய ராஜ்யமே வந்துட்டு 2ஆக பிரிந்ததுன்றதை பாக்குறோம். ரெகபயாம்கிட்ட வந்துட்டு சாலமோன் மரித்த பிறகு ரெகபயாம் அவனுடைய இடத்துல வந்துட்டு ராஜாவா வரான். அந்த ஜனங்கள் எல்லாம் வந்துட்டு 10 கோத்திரத்தினுடைய அந்த பிள்ளைகள் வந்துட்டு சொல்றாங்க, உங்க அப்பா வந்துட்டு எங்கள்கிட்ட நிறைய வேலை வாங்கினாருப்பா, ரொம்ப கஷ்டப்படுத்தி எங்களை வந்துட்டு வேலை வாங்கினாரு, நீ அது எங்களுக்கு கம்மியா வேலை வாங்கு அப்படின்னு சொல்றப்ப 3 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அவங்கள வந்துட்டு அனுப்பி விட்டுறான். அனுப்பி விட்டுட்டு அந்த சாலமோனுக்கு ஆலோசனை கொடுத்த அந்த வயதான மூப்பர்கள்ட்ட கேட்கும் பொழுது என்ன ஆலோசனை சொல்றீங்கன்னு சொல்லி அவன் கேட்கிறான். கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த ஜனங்களுக்கு நீ இணங்கி போப்பா, நீ இணங்கி போய் அவங்களுடைய வேலை பழுவை நீ குறைச்சு விட்டேன்னா அவங்க என்றென்றும் உன் ஊழியக்காரராய் இருப்பார்கள், நீ அவங்களுக்கு கடினமா பதில் சொல்லாத அப்படின்னு வந்துட்டு அவங்க முதியோரெல்லாம் ஆலோசனை சொல்றாங்க. பட் அந்த ஆலோசனையை வேண்டான்னு தள்ளிட்டு தன்னோடு வளர்ந்த இளைஞர்களை வந்துட்டு அவன் கொஞ்சம் பேரை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க என்ன ஆலோசனை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க தவறான ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என் சுண்டு விரல் என் தகப்பனாருடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனா இருக்கும், இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன், என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன்னு சொல்லி கடினமா பதில் சொல்லும் பொழுது அவனுடைய ராஜ்யமே வந்துட்டு 2ஆ வந்துட்டு மாறுது. சொல்ல போனா யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் மட்டும்தான் வந்துட்டு அவன் ராஜாவா இருக்கிறான். 10 கோத்திரத்துக்கு வந்துட்டு யெரோபயாம் ராஜாவா மாறுகிறான். ரெகபயாம் அவன் வந்துட்டு இவனுடைய பையன், சாலமனுடைய பையன் ரெகபயாம். பட் யெரோபயாம் தலைமையில வந்துட்டு இன்னொரு ராஜ்யம் வந்துட்டு 2ஆ பிரிஞ்சிருது. சொல்லப்போனா 12 கோத்திரங்கள்ல இவனுக்கு 2 கோத்திரம் தான் கிடைக்குது சாலமனுடைய பையனுக்கு. மீதி 10 கோத்திரங்களுக்கு வந்துட்டு யெரோபயாம் தலைவனா மாறிடுறான். இதுக்கு ஒரு அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா தவறான ஆலோசனை. அப்ப யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம சபையில எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இப்ப ரெகொபயாம் வந்துட்டு அந்த காலத்துல அவன் வயதானவர்கள்ட்ட ஞானிகள்கிட்ட ஆலோசனை கேட்டு இருக்கணும், அதை கேட்காம ஞானம் இல்லாதவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டான். இன்னைக்கு நாம யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணும்? முதல்ல பரிசுத்த ஆவியானவர் யார்கிட்ட இருக்கிறாருன்றதை பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சகோதரன்ட்ட ஒரு சகோதரி கிட்ட இருந்தாக்க அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொன்னாக்க அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்க கூடாது. தவறான ஆலோசனைகளாதான் நமக்கு அது வரும். அப்படின்னாக்க யெரோபயாமுடைய ராஜ்யம் பிரிந்ததுக்கே
இந்த தப்பான ஆலோசனை தான் காரணமா இருக்குது. அதனாலதான் ஏசு கிறிஸ்துவ ராஜ்யத்தை பத்தி பேசுறார். லூக்கா 14:31 வாசிக்கலாம். லூக் 14:31. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோட யுத்தம் போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோட வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? ஆமீன். சோ ஒரு ராஜா வந்துட்டு யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவன் ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? சோ நம்ம கிட்ட எவ்வளவு வந்துட்டு படைகள் இருக்கிறாங்க, சோல்ஜர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எதிரிகிட்ட எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி முதல்ல ஆலோசனை செஞ்சுட்டு தான் அந்த காரியத்தை நிறைவேற்றணும். அப்படின்னா நாமளும் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு முன்னாடியும் ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு முன்னாடியும் வந்துட்டு ஆலோசனை செஞ்சுட்டு தான் அந்த காரியத்தை நம்ம நிகழ்த்தணும். நமக்கு ஆலோசனை கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சோ நமக்கு அவர் பேசுறது புரியலன்னா கூட அவருடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆலோசனை செஞ்சுட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது எல்லாமே வந்துட்டு சித்தி ஆகும் என்று எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 12:15. Proverbs 12:15. மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன். ஆமென். மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். அப்ப ரெகொபெயாமுக்கு பாத்தீங்கன்னா அவன் இளைஞர்கள்ட்ட கேட்ட ஆலோசனை தான் அவனுக்கு வந்துட்டு நல்லதா வந்துட்டு தெரிஞ்சுது. பட் அந்த வயதான மூப்பர்கள்ட்ட வந்துட்டு கேட்ட ஆலோசனை அவனுக்கு சரியா வந்துட்டு படல. பட் கடைசியில ராஜ்யமே 2ஆ பிரிஞ்சு போற மாதிரி மாறிடுச்சு. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 19:20. Proverbs 19:20. உன் அந்நிய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படி ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப நம்ம ஞானவான்களா இருக்கணும்னா கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனையை கேட்டு கர்த்தர் கொடுக்கிற புத்திமதிகளை நாம் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். அதனாலதான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா என்று நமக்கு பெரிய ஆலோசனை கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க நிகழ்த்துறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு பெரிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, இதை செய்யலாமா வேண்டாமா, உங்களுடைய சித்தம் எப்படி இருக்குது, இதை செய்யறதுனா எப்படி செய்யறது, எனக்கு செய்யறதுக்கு எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு தெரியல, எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம அவருடைய சித்தத்தையும் நம்ம கேட்கணும். ஆலோசனையை வந்துட்டு நம்ம அவர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது அவர் தமது சித்தத்தை வெளிப்படுத்துறாரு, எப்படி ஒரு காரியத்தை செய்யணுன்றதை அவர் நமக்கு உணர்த்துகிறார். வாசிக்கலாம் யாக்கோபு 1:5. ஜேம்ஸ் 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமீன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால், ஆண்டவரே எனக்கு ஆலோசனையே தெரியல, உங்களுடைய சித்தமே எனக்கு புரியலன்னு சொல்லி கேட்டாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ என்கிட்ட கேளுன்றார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யார்கிட்ட கேட்கணும் வந்துட்டு, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தெரியல, உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, உங்களுடைய ஆலோசனை எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி நம்ம தேவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும். வாசிக்கலாம் எரேமியா 33:3. ஜெரமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, உத்தரவுனா பதில் கொடுப்பேன்றார் இல்லைங்களா? இப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா மட்டும்தான் நமக்கு பதில் கிடைக்கும். அவர்கிட்ட நம்ம பேசவே இல்லைன்னா பதில் கிடைக்காது. அப்படின்னா நம்ம ஜெபிக்கிறோமா, நமக்கு தெரியாத காரியங்களை குறித்து நம்ம கர்த்தர்ட்ட கேட்கிறோமா, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்றார். அப்ப பெரிய காரியங்களை குறித்து கூட நமக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, கர்த்தர்ட்ட கேட்கணும். ஏன்னா அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. இப்பதான் வாசிச்சோம் யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். தெரியாத காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட, அறிவுக்கு எட்டாத காரியங்களா இருந்தா கூட, ஆண்டவரே இதனுடைய அறிவுக்கே எட்டலை, எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கணும். பட் அவர் நமக்கு பதில் கொடுத்துட்டாருன்னா அதுக்கு நோ சொல்லாம அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா அவருடைய ஆலோசனையை வேண்டான்னு தள்ளி விட்டோம்னாக்க அது பெரிய ரிஸ்கான ஒரு ப்ரொபோசிஷன். வந்துட்டு ஒரு ஆலோசனை நமக்கு வேதத்தில் எழுதி இருக்கிறது, அது வசனத்தின் மூலமாகவோ இல்லை ஜெபத்தின் மூலமாகவோ இல்லை வந்துட்டு மற்ற சகோதர சகோதரிகள் மூலமா நமக்கு ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனையா இருந்தாலோ அதை வேண்டான்னு தள்ளிட்டோம்னு சொன்னா அது பெரிய ரிஸ்க். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். Proverbs 1:25.
என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள்னு சொல்றார். இதே அதிகாரத்துல 30வது வசனத்துல என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப ஞானஸ்நானமும் வந்துட்டு கர்த்தருடைய ஆலோசனையாக இருந்தது புதிய ஏற்பாட்டுல. இதை வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டவங்களுக்கு என்ன ஆச்சுன்றதை வாசிச்சு பார்க்கலாம். லூக்கா 7:30 வாசிக்கலாம். லூக் 7:30. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்தானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். ஆமென். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல், யோவான் ஸ்நானனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்ப யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்தையே அநேகர் தள்ளி விட்டுட்டு அவங்களுக்கு கேடு வந்துருச்சுன்னா, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் எடுக்கும் ஞானஸ்நானத்தை தள்ளி விடுறவங்களுக்கு எவ்வளவு பெரிதான கேடு உண்டாகுன்றதை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாமளும் அநேகர்கிட்ட போதிக்கிறோம், தேவன் ஒருவர் தான், பிதாவும் குமாரனும் ஒருவர் தான், தேவனை ரெண்டா பிரிக்காதீங்கன்னு சொல்றோம். பட் இல்லப்பா, பிதா வேற குமாரன் வேறன்னு சொல்லி தவறா போதிக்கிறவங்களும் இருக்கத்தான் வந்துட்டு செய்யறாங்க. அதே போல ஞானஸ்நானம் என்பது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் எடுக்கணும் அப்படின்றதுக்கு அநேக வசனங்கள் காண்பித்தோம். அந்த ஆலோசனையை வந்துட்டு ஏத்துக்கிறதுக்கு அநேகருக்கு மனது இல்லை. அப்ப அவர்கள் எப்படி தள்ளிவிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். இப்ப தேவனுடைய ஆலோசனைக்கு பதில் கிடைக்குது. நிறைய நேரம் நம்ம கேட்காம இருந்திருக்கிறோம். பட் ஒரு சில காலகட்டங்கள்ல கேட்கிறோம். யார் மூலமாவது தேவனுடைய ஆலோசனை நமக்கு வெளிப்படுதுன்னா அதை தள்ளி விடக்கூடாது. தள்ளி விட்டோம்னா அது நமக்கு கேடாக முடியும் என்று எழுதி இருக்கிறது. வாசிக்கலாம். 2 நாளாகமம் 36:16. 2 Chronicles 36:16. ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்நானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. ஆமென். அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது. அவருடைய ஆலோசனையை வேண்டான்னு யாராவது தள்ளி விட்டாங்கன்னா என்ன கிடைக்கும்? கடைசியா அவருடைய கோபம் தான் கடைசியா வந்துட்டு மூடும் என்று எழுதியிருக்கு. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க நெபுகாட்நேச்சர் ராஜா தான். நெபுகாட்நேச்சர் ராஜாவுக்கு கர்த்தர் இன்னொரு சொப்பனம் கொடுக்கிறார். தானியேல் 2ஆம் அதிகாரம் இல்லாம தானியேல் 4ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய விருட்சத்தை குறித்த ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த விருட்சத்தை வெட்டி போடு அப்படின்னு சொல்லும் பொழுது தானியேல் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். தானியேல் 4:27 ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும், அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். சோ அந்த மரத்தை வெட்டி போடு அப்படின்னு சொப்பனம் வந்த பிறகும், ராஜாவே உங்களுடைய பாவங்கள் நீங்கி போகணும், உங்களுடைய அக்கிரமங்கள் நீங்கி போகணும்னாக்க பாவங்களை அறிக்கை பண்ணுங்க, சிறுமையானவர்களுக்கு இறங்குங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, அப்பொழுது நீங்க ஜாக்கிரதையா இருக்க முடியும்னு சொன்னா ராஜா அதை கேட்காததுனால வந்துட்டு அவனுக்கு கேடுண்டாக 7 வருஷம் வந்துட்டு காட்டுல போய் வந்துட்டு ஒரு விலங்கை போல வந்துட்டு அவனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தான் அப்படின்றத வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுமே அந்த ஒரு யங் ரூலர் ஒருத்தன் வரா இல்லைங்களா, ஒரு பணக்கார இளைஞன் வந்துட்டு வரான். அந்த பணக்கார இளைஞனுக்கு ஒரு ஆலோசனை அவர் கொடுக்கிறார். இப்போ அவனுடைய சொத்தெல்லாம் வித்துருப்பா, அவனுடைய சொத்தை வித்துட்டேன்னா உனக்கு பரலோக ராஜ்யத்துல பெரிய பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு வந்து என்னை பின் செல் அப்படிங்கிறார். அவன் முக வாட்டத்தோட வந்துட்டு திரும்பி போனான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. மார்க் 10ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்த ஆலோசனைய அந்த இளைஞன், பணக்கார இளைஞன் வந்துட்டு ஏற்றுக்கல. ஏன்னா அவனுக்கு இருதயம் எல்லாம் பணத்தின் பேர்ல தான் வந்துட்டு இருந்துச்சு. இதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசி ஜெதேக்கியா ராஜா கிட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. இது எரேமியா 38ஆம் அதிகாரத்துல எழுதி இருக்குது. சோ எரேமியா தீர்க்கதரிசி ஜெதேக்கியா ராஜா கிட்ட, நீ நெபுகாட்நேச்சருக்கு எதிர்த்து நிக்காத, நீ அவன்கிட்ட போய் பேசாம சரண்டர் ஆயிட்டா அவனோட உயிர் தப்பிச்சுக்குவ, அப்படி இல்லைன்னா அவனோட உயிர் போயிடும்னு சொல்றப்ப அந்த ஆலோசனையா அவன் ஏத்துக்காததுனால பார்த்தாக்க அவனுடைய வீட்டார் அழிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல அரிமத்தியா யோசேப்பு வந்துட்டு அவன் அந்த தவறான ஆலோசனைக்கு அவன் வந்துட்டு இணங்கலை அப்படின்றத வந்துட்டு பாக்குறோம். அதனாலதான் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. லூக்கா 23:51 வந்துட்டு, அவன் யூதருடைய பட்டணங்களில் ஒன்றாகிய அரிமத்தியாவிலிருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தவனும் யூதர்களுடைய ஆலோசனைக்கும் செய்கைக்கும்
சம்மதியாது இருந்தவனுமாய் இருந்தான். சோ யூதர்களுடைய ஆலோசனைக்கு அவன் சம்மதிக்கல. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்ன ஆலோசனைக்கு அவன் சம்மதிக்கலன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ அதனாலதான் அவனை வந்துட்டு ஒரு சுவிசேஷத்துல படிச்சு பார்க்கும் பொழுது கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன் என்று கர்த்தர் வந்துட்டு எழுதுறார். இப்ப ஆலோசனையை நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? துன்மார்க்கர்கிட்ட கேட்கிறோமா, கர்த்தர்கிட்ட கேட்கிறோமா? அப்ப அந்த ஆலோசனைக்கு பதில் கிடைக்குதா இல்லையா? பதில் கிடைக்கலன்னா நம்ம கர்த்தனுக்கு பதில் சொல்லல அப்படின்னு சும்மா விட்டுறோமா? இல்ல அவருடைய பிள்ளைகள்கிட்ட போய் நம்ம வந்துட்டு ஆலோசனை கேட்கிறோமா? நம்ம ஆலோசனை கேட்கலன்னா பிரச்சனை கடைசி வரைக்கும் இருக்கும். நம்ம சபையிலே 5 வருஷம் 10 வருஷம் இருந்தாலும் நம்முடைய பிரச்சனைகள் தீர போறது கிடையாது. நம்ம ஆலோசனை கர்த்தர்ட்ட நேரடியா கேட்கணும். இல்ல அது நமக்கு புரியலன்னு சொன்னாக்க பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டா மட்டும்தான் நம்முடைய ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம விடுதலை ஆக முடியும். அதுவுமே துன்மார்க்கருடைய ஆலோசனை கேட்கக்கூடாது. உலகத்தார்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க, அது டோட்டலி வேஸ்ட். உலகத்தார்ட்ட ஆலோசனை கேட்கறதோ இல்ல பரிசுத்த ஆவி இல்லாத கிறிஸ்தவர்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்கறது, இது ரெண்டுமே பிரயோஜனம் இல்லாது. பரிசுத்த ஆவி இல்லாத கிறிஸ்தவர்கள்ட்ட ஆலோசனை கேட்டா தவறான ஆலோசனை தான் வந்துட்டு கிடைக்கும். எப்படி பிழையாம் தீர்க்கதரிசி வந்துட்டு தவறான ஆலோசனை கொடுத்தானோ அதுல ஆயிரக்கணக்கான யூதர்கள் வந்துட்டு இறந்து போனாங்க. பிழையாம் தீர்க்கதரிசியுடைய ஆலோசனை வந்துட்டு கேட்க கூடாது, இதை போன்ற ஆலோசனைகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்காதுன்றது புதிய ஏற்பாடுல எழுதப்பட்டிருக்குது. அதே போல வந்துட்டு தாவீது ராஜா காலகட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க அங்க ஒரு ஆலோசனைக்காரன் அப்சலோமோட வந்துட்டு அகித்தொப்பேல் அப்படின்ற ஒருத்தன் இருக்கிறான் ஆலோசனைக்காரன். அப்ப தாவீதினுடைய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தாவே அகித்தொப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்குவீராக அப்படின்னு ஜெபிச்சான். உங்களுக்கு விரோதமா யாராவது வந்துட்டு ஆலோசனை பண்ணா கூட நீங்களும் இதே ஜெபத்தை ஜெபிக்கலாம். ஆண்டவரே அந்த ஆலோசனையை நமக்கு சித்தமானால் நீர் பைத்தியமாக்குவீராக அப்படின்னு நம்ம கர்த்தருக்கு பிரியமா நம்ம ஜெபம் பண்ணாக்க அந்த ஆலோசனையும் கர்த்தர் வந்துட்டு பைத்தியமாவே மாத்துவார். நமக்கு விரோதமாக செய்யப்படும் ஆலோசனைகளை கர்த்தர் பைத்தியமா மாத்துவார். அப்படின்னா நம்ம கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இப்ப அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல மோசேயின் நியாய பிரமாணத்தை குறித்து அவங்களுக்கெல்லாம் அப்போஸ்தலர்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இது புறஜாதிகளுக்கு அப்ளிகபிளா இல்லையா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. புறஜாதிகளுக்கு அப்ளிகபிளா இல்லையான்றது தெரியாதப்ப அவர்கள் எல்லோருமே கூடி ஆலோசனை செய்தார்கள் என்று அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல எழுதியிருக்குது. அப்ப ஆலோசனை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா என்று எழுதியிருக்கிறது. அவர்கிட்ட நம்ம நேரடியா போய் ஆலோசனை கேட்கலாம். அவருடைய வார்த்தையில தேவனுடைய வசனத்துல நிறைய ஆலோசனைகள், சரியான ஆலோசனைகள் இருக்கிறது. அந்த வார்த்தையில இருந்து ஆலோசனைகளை நீங்க எடுத்துக்கலாம். இல்ல நீங்களே அவர்கிட்ட போய் ஆவியில ஜெபிக்கும் பொழுது நீங்க இன்ஸ்பிரிட் அவருடைய ஆலோசனைகளை உணர முடியும். அந்த ஆலோசனையின் மூலமா செயல்பட முடியும். அப்படி இதுல எல்லாம் நமக்கு தெளிவில்லைன்னு சொன்னாக்க பரிசுத்த ஆவியை உடைய பிள்ளைகள் யாரும் நம்மோட கூட இருக்கிறாங்க, போதிக்கிற சகோதரர்களை யார்கிட்டயாவது நம்ம ஆலோசனை கேட்கலாமான்னு சொல்லி யாருக்கிட்டையாவது நம்ம ஆலோசனை கேட்கும் பொழுது ஆலோசனையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா கர்த்தருக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இயேசுவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறதுன்றதை நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:18 கூட அவர் ஒரு சபைக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். 3:18 ஒரு ஆலோசனை சொல்றேன் அப்படின்னு சொல்லிதான் லவோதிக்கா சபைக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்கிறவரா இருக்கிறார். இப்ப கர்த்தர்ட்டையோ இல்ல கர்த்தருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள்கிட்ட ஆலோசனையை கேட்டு நம்ம ஒவ்வொரு காரியத்தை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு முடியும். ஸோ உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும். உங்களுடைய உலக காரியங்களா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், இல்ல மற்ற காரியங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும்னு சொன்னாக்க கர்த்தருடைய ஆலோசனையை கேட்கிற பிள்ளைகளா, அதை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். சில நேரம் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு அந்த மொமெண்ட்ல பிடிக்காம கூட இருக்கலாம். பட் நம்ம ஏத்துக்கிட்டு தான் வந்துட்டு ஆகணும். கர்த்தருடைய ஆலோசனைய வேண்டான்னு தள்ளிவிட்டாக்க அவர்களுக்கு கோபாக்கினை வரும் என்றும் எழுதி இருக்கிறது. சோ தாவீது எப்படி நாத்தானுடைய ஆலோசனையை கேட்டு மனம் திரும்பினானோ, சில நேரங்கள் நாமளும் ஆலோசனை கேட்டு மனம் திரும்ப வேண்டிய சூழ்நிலையா இருந்தாக்க மனம் திரும்புகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய சித்தத்தை தேடுவோம். இந்த சித்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதே கர்த்தர்ட்ட ஆலோசனை கேட்கும் பொழுதுதான் கர்த்தருடைய சித்தத்தையும் எப்படி ஒரு காரியத்தை செய்யறதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்ப வசனத்தை வாசிச்சு ஆலோசனையை வந்துட்டு தேடுங்க. ஜெபத்துல கர்த்தருடைய ஆலோசனையை தேடுங்க. அப்படி இல்லைனாக்க பரிசுத்தாவியுடைய சகோதர சகோதரிகள்கிட்ட வேதத்துல இருந்து என்ன ஆலோசனை கொடுக்குறாங்கன்னு சொல்லி எப்படியாவது கர்த்தருடைய வந்துட்டு சித்தத்தை அறிந்த பிள்ளைகளா, கர்த்தருடைய ஆலோசனையை வந்துட்டு தெரிந்த பிள்ளைகளா நம்ம ஒவ்வொரு முடிவுகளையும் நம்ம எடுக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். கர்த்தராகிய இயேசுவே, எங்களை தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், நமக்கு நன்றி செலுத்துகிறேன்.
உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர். நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. இயேசுவே ஆண்டவரே, நீரே எங்களுக்கு ஆலோசனை கர்த்தரா இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்க எங்களுடைய பழைய வாழ்க்கையில வந்துட்டு எவ்வளவோ காரியத்துல வந்துட்டு உம்முடைய ஆலோசனையை நாங்கள் கேட்காமல் நாங்களே எங்களுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து முடிவுகள் எடுத்திருக்கிறோம்பா. உடைய தீர்மானம் தெரியாமல், உடைய சித்தத்தை அறியாமல் வந்துட்டு நாங்க எங்களுடைய சுய இச்சைகளின்படி நாங்க நடந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நாங்க எப்பப்பெல்லாம் உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கலையோ, உங்களுடைய சித்தத்தை எப்பப்பெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கலையோ, நம்முடைய சித்தம் தெரிந்தோ அதற்கு விரோதமா நாங்க செயல்படுத்திருந்தாலும் எங்களை நீர் மன்னிக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. நாங்க எங்க வாழ்க்கையில செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. உங்கள்கிட்ட போய் நாங்கள் ஆலோசனை கேட்பதற்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, எங்களுடைய ஆலோசனை கர்த்தரே, நீங்க எங்களுக்கு ஆலோசனை கொடுங்கப்பா. உங்களுடைய ஆலோசனையை நாங்கள் புறந்தல்லாமல் உடைய ஆலோசனையை நாங்கள் அங்கீகரித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா ஆண்டவரே. எல்லா சபைகளிலும் ஆண்டவரே அதிகமான ஆலோசனைக்காரர் இருக்கிறதுக்கு நீர்தாமை இரக்கம் பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, அநேக ஆலோசனைக்காரர் ஒவ்வொரு சபையிலும் உண்டாக வேண்டும் என்று ஒவ்வொரு சபையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று வேதம் சொல்கிறபடி ஆண்டவரே, அநேக ஆலோசனைக்காரர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் செய்கிற காரியம் இது சரியா தவறா என்று உறுதி எங்களுக்கு இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு சபையிலும் அநேக ஆலோசனைக்காரர்கள் இருப்பதற்கு கிருபை பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. ஆண்டவரை தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் செய்கிறது எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாயாமல் எங்கள் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைத்து கொண்டு உடைய வசனத்துல நீங்க கொடுத்திருக்கிற ஆலோசனைகள், உடைய பரிசுத்த ஆவியின் மூலமா நீங்க ஜெபத்துல உணர்த்துகிற ஆலோசனைகள், இந்த ஆலோசனைகளை நாங்கள் ஆண்டவரை நன்றாக குறித்து கொண்டு அவைகளின்படி நாங்கள் வந்துட்டு ஆண்டவரை செயல்படுவதற்கு எங்களுக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உடைய ஆலோசனைக்கு விரோதமாக நாங்கள் போகாதவாறு நீர்தாமே ஆண்டவரே எங்களுடைய ஆத்மாக்களை பாதுகாக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். எங்களுடைய பழைய வாழ்க்கையில வந்து உடைய ஆலோசனை கேட்காதற்காக எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களுடைய எந்த புதிய வாழ்க்கையில வந்துட்டு எதை செய்தாலும் உங்களுடைய ஆலோசனையின்படி உடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்வதற்கு நீர்தாமை எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவருடைய வருகைக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் ஆண்டவரை சீர் பொருந்துவதற்கு, நாங்கள் எல்லோரும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுவதற்கு நீர்தாமை எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.